உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் 30 நாள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறையா பேருக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வரும், ஒரு பதட்டம் வரும். லாஸ்ட் மினிட்ல எப்பயுமே என்னென்னா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லா படித்தவங்க கூட அந்த கடைசி நேரங்களில் ஒரு தடுமாற்றம், ஒரு பதற்றம் வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம எவ்வளோ ஸ்டடியாக இருக்குமோ அதை வச்சு தான் நம்மளுடைய சக்ஸஸ்ஸு உறுதியாக இருக்கும். இப்போ இருக்கிற சூழலில் எல்லாருமே டெஸ்ட்டு போடுறத ரொம்ப கவனமாக இருப்பீங்க. டெஸ்ட்டு போட்டு பார்த்து நம்மளுடைய தப்பு எங்கே இருக்குது, ஏற்கனவே படித்ததை நம்ம சரி பண்ணக்கூடிய சூழலில் தான் நீங்கள் இருப்பீங்க. இந்த நேரத்தில் சில நேரங்களில் மனசு நம்மளை அறியாமையே துவண்டு போகும். ஒரு 10 கொஸ்டின் நம்ம அடிக்கும்போது இதெல்லாம் நம்ம படித்தது தானே, நமக்கு மறந்துருச்சே அப்படிங்கிற அந்த மறந்துருச்சுங்கிற ஒரு வார்த்தை அதிகமாக இந்த 30 டேஸில் தான் நிறைய பேர் பேசிகிட்டே இருப்போம். இந்த 30 நாளை கடந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுக்குறவங்க தான் இந்த வருஷம் வெற்றியாளர்கள். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு 7 ரகசியம் சொல்ல போகிறேன். இந்த 7 இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த 30 நாள் உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் இருக்காது, எந்த பதற்றமும் இருக்காது. கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் போய்கிட்டே இருப்பீங்க. மனசு ரிலாக்ஸாக இருக்கும். இது தாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டீங்கன்னா இது உங்களை வேறு மாதிரி புரட்டி போட்டுரும். ஸோ அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ அந்த விஷயம் என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்த வீடியோ பதிவு இது ஒன்று சொல்லுவேன். இதை கொஞ்சம் நீங்கள் இந்த ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அது இந்த நேரத்தில் இந்த வீடியோ பதிவு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சக்தியை தரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரைட், அடுத்து பாருங்கள். ரைட், ஃபஸ்ட் எடுத்தோன்னே 7 அப்படிங்கிற ஒரு நம்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 7ங்கிற ஒரு நம்பர் என்ன, எல்லா யூனிட்லேயுமே 7 விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும். அது தமிழ்நாடு பேஸ் பண்ணியாக இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், நான் எல்லாத்துலேயும் முக்கியமான எடுத்திருக்கேன். ஆன்சர் மீடியாக இருக்கட்டும், சிவிக்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், இலக்கணத்தில் ஒரு 7 டாபிக். எந்த டாபிக் வேணாலும் நீங்கள் எப்படியும் படிச்சிருப்பீங்க. நம்ம படிச்சுட்டோம், நம்ம கரெக்டாக தான் இருப்போம்னு நினச்சிட்ருப்போம். எந்த டாப்பிக்கு, தமிழ் இலக்கியத்தில் எந்த டாப்பிக்கு, அப்புறம் ஜாகிரஃபி. ஸோ இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே, அடுத்து ஐஎன்எம், இந்த எல்லா விஷயத்துலேயுமே நம்ம எங்கனக்குள்ளே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இது இந்த லாஸ்ட் மினிட்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த 30 நாள் கரெக்டாக நீங்கள் படிக்க போகிறீங்க. இதை நீங்கள் நல்லா சரி பண்ணிக்காங்க. எல்லா யூனிட்டும் நீங்கள் நிறைய பாடம் இருக்கும், நிறைய படித்த மாதிரியே இருக்கும். எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்ட மாதிரியே இருக்கும். ஒரு சிலதை டச் பண்ணாமல் இருப்போம், அதை போய் நம்ம டச் பண்ண வேண்டிய நேரத்தில் இருப்போம். ஸோ இருந்தாலும் ரிவிஷன் அப்படிங்கிற இடத்துல இந்த பாடங்களை நீங்கள் டச் பண்ணாமல் எக்ஸாம் ஹாலுக்கு போயிடவும் கூடாது. சுற்றி முற்றி பார்த்தா இந்த 7 பாடத்துக்குள்ளே தான் கொஸ்டின் இருக்கும். அதில் நம்ம கவனமாக இருக்கோமா அப்படிங்கிறத ஒரு செக்லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா, நம்ம அன்றாட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட்டில் நம்ம ஒவ்வொருத்தரை செக் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இப்போ உதாரணமாக தமிழ்நாடு பேஸ் பண்ண நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளர்ச்சிகள் அழகாக க்ளீனாக அந்த 10th அந்த 3 பாடம். ஃபஸ்ட்டு பாடம் என்னது, தொடக்க கால கிளர்ச்சிகள், அந்த தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம், அதுக்கப்புறம் என்னது தமிழ் சமூக மாற்றங்கள். இந்த 3 பாடம் நீங்கள் கிளியராக இருந்தாலே மேக்ஸிமம் நீங்கள் 50% ஓரளவுக்கு ஓகே தான். சரி, இதையே பேஸ் பண்ணி தொடக்கால கிளர்ச்சிகள் பேஸ் பண்ணி +1 புக்கில் இருக்கே, அதெல்லாம் கூடுதலாக தான் நீங்கள் படிக்கிறீங்க. மெயினாக 10th புக்கில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கணும். நீங்கள் +1 புக்கில் படிக்கிறதுல எப்படி கூடுதலாக படிக்கிறீங்க. இப்போ ஓல்டு கொஸ்டின் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஓல்டு கொஸ்டினில் ஒரு சில தகவல் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கு பேர் என்னது, அது எக்ஸ்ட்ரா தான். மெயினில் நம்ம கரெக்டாக இருக்கணும். என்ன தேவையோ அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இது ஃபஸ்ட்டு 3 பாடத்தில் நம்ம கிளியராக இருக்கோமா, சார் நான் கிளியராக இருக்கேன் சார், எந்த பிரச்சனையும் இல்லை, அப்போது ஓகே சூப்பர், நீங்கள் கரெக்டான வேலை தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த யூனிட்டை ஏன் சொல்கிறேன்னா, இதில் அதிகமான கொஸ்டின்ஸ் இதாக தான் வரும். தமிழ்நாடை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தமிழ்நாடுடைய நலத்திட்டங்களாக இருக்கட்டும், தமிழ்நாடுடைய பட்ஜெட்டாக இருக்கட்டும், யாருக்கு நல்லா எல்லாமே கிளியராக இருக்கீங்களோ நீங்கள் பயப்படாமல் எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம். அது இந்த முறை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம். தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். புரியுது உங்களுக்கு? அதனால தான் பேட்டர்னே கொடுத்துருக்காங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஐஎன்எம் ஆன்சர் மீடியில் சேர்த்து 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே, ஏன் 15ன்னு கொடுக்கலாம்ல? அவங்களுக்கு இந்தியாவை பற்றிலாம் ரொம்ப பெருசாக எனக்கு வேணாம், எனக்கு பழைய கால வரலாறுலாம் எனக்கு பெருசாக வேணாம், தமிழ்நாடை பற்றி உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, என் தமிழ்நாடை பற்றி உனக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்காங்க. திருக்குறளாக இருக்கட்டும், எல்லாமே தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிற வார்த்தை தான். ஸோ அப்படிங்கிற போது இந்த 3 பாடத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தொடக்கால கிளர்ச்சிகளோ, அதுக்கப்புறம் இந்த இன்னொன்று 19ஆம் நூற்றாண்டு சமூகத்தில் +1 இருக்கும், அதெல்லாம் கூடுதலாக படிக்கிறீங்க. அதை படிக்கணுமா வேணாமா சார், ரீட் பண்ணிடுங்க. ஒரு வார்த்தை எல்லாத்தையுமே ரீட் பண்ணிடுங்க. பார்க்காம எந்த படமும் போகக்கூடாது. ரைட்டா, அடுத்து பாருங்கள், தமிழ் சமூக பண்பாடு ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி 6th புக்கில் கொஞ்சம், 7th புக்கில் கொஞ்சம், 9th புக்கில்
கொஞ்சம் அதை நீங்கள் தெளிவாய்க்காங்க. அப்புறம் நீங்கள் +1 போயிட்டு ரீட் பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம். 6th 7th அடுத்து 9th இருக்கும் தமிழ் சமூக பண்பாடு, அதில் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். அப்போ அதை கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்காங்க. அடுத்து தமிழக அரசியல் வளர்ச்சி, அதோடைய சிந்தனைகள், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்கவே உங்களுக்கு இந்த பற்றி உங்களுக்கு தெரியும். +1 புக்கில் பாலிட்டியில் வச்சுருப்பாங்க, ரைட்டா? அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சமூக நீதி, அந்த நீதி கட்சி சார்ந்து கம்ப்ளீட்டாக ஒரு டேட்டா இருக்கும். நம்மளை வந்து ஒரு கொஸ்டின் சுத்த விடணும்னா அங்கே போய் டச் பண்ணுவாங்க. ஏன் சார் அது 10th புக்கிலே கேட்டு போயிடுவாங்கல்ல? 10thலேயே கேட்டு போனாலும் வினாக்கள் அதிகங்கிறனால அங்கே கண்டிப்பாக போய் டச் பண்ணுவாங்க. அப்போ அங்கே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தமிழக அரசியல் வளர்ச்சியும் சரி, தமிழக அரசியல் சிந்தனையும் சரி, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கண்டென்ட்டை தான் சொல்ல வரும். நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து தமிழக அரசின் திட்டங்கள், பட்ஜெட், இதுதான் இந்த தடவை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தமிழக அரசின் திட்டங்கள்னு போட்டு அந்த சிலபஸில் போய் பாருங்கள், கடைசி ஒரு வரி இருக்கும். இந்த எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் போட்டிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அங்கே கீழே போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள், நடப்பு நிகழ்வுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 திட்டம் கேட்டால் கூட 4 கொஸ்டின் ஆயிடுச்சு. ஏன்னா சார் இப்போ லாஸ்ட் மினிட்டில் நாங்கள் எல்லாமே படிச்சுட்டு தான் சார் இருக்கோம், இதெல்லாம் படித்து முடிச்சிட்டோமேனா செக் பண்ணிக்காங்க, ரீசெக் பண்ணிக்காங்க. படிக்கிறது எக்ஸாம் ஹாலுக்கு நாள் வரைக்கும் ஓயாது. எக்ஸாம் முடித்து மதியம் ஆன்சர் கீ பார்க்குற வரைக்கும் ஓயாது. புரியுதா உங்களுக்கு? படிக்கிறதுங்கிறது என்னது, திரும்ப உங்களை ஏன் திரும்ப செக் பண்ணிக்காங்கன்னு இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா, நல்லா பார்த்துட்டோமா, ஒரு முறை படிச்சிட்டோமா. இப்போ நல்ல அவசரத்தில் என்ன பண்ணுவோம், எக்ஸாம் ஹாலுக்கு போகிறவங்க லோக்பால் லோகாயுக்தா பார்க்காம போயிருப்பாங்க. அது சிம்பிளாக தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அடடா நம்ம அதை ஒரு முறை பார்க்காம வந்துட்டோமேனு அங்கே போய் வருத்தப்படக்கூடாது. அதனால தான் செக் பண்ணிக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். தமிழக அரசின் திட்டங்களை என்னென்ன திட்டம் இருக்கோ அதை தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்டாலும் சூப்பராக அடிச்சுட்டு வந்துடுவீங்க, பட்ஜெட்டோடு சேர்த்து. அடுத்து தமிழ்நாட்டு பொருளாதாரம், தொழில்துறை தொகுப்புகள், அது 10th புக்கிலேயே தமிழ்நாடுடைய தொழில்துறை தொகுப்புலாம் இருக்கும். தமிழ்நாட்டு பொருளாதாரங்கிறது உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும். அதை ஒரு சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த டேட்டா, ஒவ்வொரு டேட்டாவும் நல்லா படிச்சுக்காங்க. இப்படிலாம் கேட்பாங்களா, 0.5 இருக்குது அது ஓகே, அது கேட்க மாட்டாங்க அப்படிலாம் நினைக்க வேணாம். ஒவ்வொரு டேட்டாவும் முக்கியம்தான், நல்லா படிச்சுக்கிறது. ஏன்னா தமிழ்நாடுங்கிறனால நல்லா படிச்சுக்காங்க, வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ அப்போ இந்த 7 பாடம் கொஞ்சம் க்ளீனாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். இது டிஎன்எம். அடுத்து பாருங்கள், எல்லாத்துலேயும் மெயினாக அந்த 7 பாடம் தான் ஹைலைட்டாக. அடுத்து பாருங்கள், ஆன்சர் மிடில் 4 கொஸ்டின் வரப்போகுது. எத்தனை கொஸ்டின்? 3 அல்லது 4, இவ்வளோ தான் கொஸ்டினே வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் மிடில் ஐஎன்எம் சேர்ந்து 10 கொஸ்டின் தான். அதில் இவ்வளவு டாப்பிக்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 4 கொஸ்டின் தான் வரப்போகுது. இதில் நம்ம ஈஸியான கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே ஈஸி தான். சிந்து சமணாரியும் குப்தர்களும் பார்த்தீங்கன்னா அந்த கதை நல்ல கதை. அதில் இயர்ஸை கேட்குறத விட நிகழ்வுகளை தான் நல்லா கேட்பாங்க. சிந்து சமணாரியும் குப்தர்களும் என்ன செய்வாங்க, வருடங்களை கேட்பதை விட, வருடங்கள் எல்லாத்துக்கும் வருடங்கள் படிக்கணும்ப்பா, ஆனால் அதை தாண்டி நிகழ்வுகளை நல்லா தெளிவாக கேட்பாங்க. அடுத்து டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறில் பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், இந்த 7 டாப்பிக்கையும் தெளிவாக இருந்தாலே 3 அல்லது 4 வினாக்கள் அழகாக அடிக்கலாம். இந்த ஏரியாவில் நீங்கள் தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை. இதையும் ஒரு முறை நல்லா செக் பண்ணிக்காங்க, கரெக்டாக இருக்கோமா நம்ம அப்படிங்கிறது. அடுத்து வரும் பாருங்கள், அடுத்த 7 பாருங்கள், சிவிக்ஸு. இதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன படித்தாலும், +2ல் படித்தாலும் 10th புக்கில் இந்த 3 பாடம் கிளியராக இருக்கீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின்லி அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் +2ல் போய் அதே இந்திய அரசியலமைப்பு, அதே அதில் போய் பார்த்திங்கன்னா நடுவண் அரசு சம்மந்தமாகவும் மாநில ஆட்சியை பற்றி இருக்கும். அது கூடுதலாக தான் படிக்கிறீங்க. ஆனால் படிக்கணுமானா கட்டாயம் அங்கே படித்து ஆகணும், கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த 3 முடிச்சுட்டு தான் அந்த 3 போகிறோம். அப்போ இந்த இதில் நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்காங்க. அடுத்து நீதித்துறை கூட்டாட்சி பார்க்காம போயிடாதீங்க. புது ஸ்டூடெண்ட்ஸாக கூட இப்போ இருப்பீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த படம் படிக்கணுமா வேணாமா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் 15 கொஸ்டின்ங்கிறனால எல்லா ஏரியாவும் அவங்க சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக டச் பண்ணிடுவாங்க. நடப்பு நிகழ்வு சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அமெண்ட்மெண்ட்டை கேட்பாங்க, ரீசெண்டாக இருந்த சட்டங்களை கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சிகள் இருக்குது, தேசிய கட்சிகள் இருக்குது, மொத்தம் எத்தனை கட்சி இருக்குது அதை பொறுத்துகளில் கேட்பாங்க. ஏன்னா குரூப் 4ங்கிறனால. ஸோ அப்படிங்கிற போது நீதித்துறை கூட்டாட்சி +2 புக்கில் இருக்குது, அழகாக பார்த்துருங்க. அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் 9th +1, அது எப்பயும் போல் அந்த பாடம் நமக்கு ஒரு வரப்பிரசாதம், படித்தோம்னா நமக்கு ஒரு கொஸ்டின் உறுதி. அடுத்து லோக்பால் லோகாயுக்தா, இந்த நுகர்வோர் ஆணையம், மனித உரிமை ஆணையம், பெண்கள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் சேர்ந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ இந்த 7 டாப்பிக்கில் ரொம்ப கவனமாக இருக்குமா,
இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா ஒரு முறை, பார்க்கலன்னா சீக்கிரம் பார்த்துருவோம். இன்னும் 30 நாள் இருக்குது, எப்படி இன்னும் 30 நாள் இருக்குது, ஒரு செக் பண்ணிக்கிடுவோம், திரும்ப அகைன் பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? ஸோ சிவிக்ஸை பொறுத்தளவுக்கு. அடுத்து பாருங்கள், எக்கனாமிக்ஸு. நீங்கள் என்ன படித்தாலும் சரி இந்த 7 டாபிக் தான். ஏன்னா உங்களுக்கு அங்கே +1 புக்கில் 4 பாடம் ரொம்ப முக்கியம். இந்திய பொருளாதாரம், அதோடைய முன்னர் பின்னர், ஏன்னா 5ஆண்டு திட்டம்லாம் வரும், மக்கள் தொகையை பற்றி வரும், மேம்பாடு அனுபவம், ஊரக பொருளாதார திட்டங்கள்லாம் வரும். இந்த 4 பாடமும் அடுத்து தேசிய வருவாய், பணவியல், வங்கியியல், நிதியியல். ஏன்னா நிதிக்குழு பற்றிலாம் கொஸ்டின் மாறாமல் வந்துக்கிட்டே இருக்கும். பேங்கிங் பற்றி நபார்டு பேங்க்கோ எதாவது ஒரு கொஸ்டின் வந்துடும், ஒரே ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பாடம், அப்போ இந்த 7 பாடத்தில் ரொம்ப கிளியராக இருந்தேன். எக்கனாமிக்ஸில் அதிகமாக வினாக்கள் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி கடைசியில் நடப்பு நிகழ்வுகள்னு ஒரு வார்த்தை சேர்த்துருக்கிறனால தமிழக அரசின் நலன்சார் திட்டங்களும் சரி, தமிழ்நாடு பட்ஜெட் எப்படி தெரிஞ்சுக்கணுமோ இந்தியாவோட பட்ஜெட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் ரீசெண்டாக போட்ட பட்ஜெட் என்ன, ஜிடிபி என்ன, இந்தியா எந்த இடத்துல எந்தெந்த இதில் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா கூடுதல் நல்லது இந்த 30 நாளில். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த 7. அடுத்து பாருங்கள் மேக்ஸு. மேக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி வெட்டி கூட்டு வெட்டிலாம் தனி டாப்பிக்காக பார்த்தது ஸ்டார்டிங்கில் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும்னா தனி வெட்டி கூட்டு வெட்டியெல்லாம் ஒரே டாபிக் தான், கிட்டத்தட்ட ஒரே டாபிக் தான். ஸோ தனி வெட்டி நீங்கள் மேக்ஸில் நான் அதை பார்க்கல, இதை பார்க்கல, சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கல, நம்பர்ஸ் இன்னும் பார்க்கல, நான் இன்னும் அளவியல் பார்க்கல அப்படின்னு பயப்படுறத விட இந்த 7 டாப்பிக்கில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பயப்படாமல் ஓரளவுக்கு இருக்கலாம். ஆனால் மேக்ஸை பொறுத்தளவுக்கு நான் இப்போயே சொல்லிடுறேன், டச் இருந்துக்கிட்டே இருக்கணும். மேக்ஸ் ஒரு 4 நாள் பார்க்குறேன், 4 நாளில் முடிச்சிடறேன் அப்படி பார்க்குற பழக்கமே கூடாது. டெய்லியும் மினிமம் 20 சம்ஸாவது டெய்லியும் ஒரு டச் இருந்துக்கிட்டே இருக்கணும். சம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கனாலும் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும், எக்ஸாம் ஹால் போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் மேக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் டீம்கிட்ட சொல்லி மேக்ஸை நிறைய போட்டுக்கிட்டே வாங்க. ஏன்னா எந்த ஏரியாவில் அதிகமாக வீக்காக இருக்கீங்களோ அந்த ஏரியா சரி பண்ணி ஆகணும். புரியுதா உங்களுக்கு? எல்சிஎம், ஹெச்எஃப், ரேஷியோ, பெர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, 2D 3D போட்டிருக்கேன். ஃபார்முலா மட்டும் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா சம்ம தான் கேட்கணும் ஒன்றும் இல்லை, டேரெக்டாக ஃபார்முலாவே கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் வந்துடும், ஃபார்முலாவே டேரெக்டாக சொல்லி என்ன கேட்பாங்க. கூட்டு வெட்டிலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூட்டு வெட்டியோட ஃபார்முலாவே கேட்டிருக்காங்க. அப்போ அங்கே நம்ம கூட்டு வெட்டி செய்ய தெரியுமான்னு நினச்சிட்டு மட்டும் போகக்கூடாது. கூட்டு வெட்டி இப்போ லாப நட்டம் இருக்குது, லாப நட்டம் எந்த கணக்கு கேட்டாலும் நான் செஞ்சுருவேன் நினைப்பீங்க. இதோடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டால் அதுவும் ஏன்னா இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்குது ஃபார்முலா, கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலாவும் நம்ம நல்லா தெரிஞ்சுருக்கணும். ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு, பகடை, இந்த நாணயம் சார்ந்த கணக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். மிச்ச ரீசனிங்கில் ஒரு 4-5 கொஸ்டின் அங்கே மொத்தம் அங்கே உங்களுக்கு 10 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் எப்படினாலும் நம்ம அந்த இடத்துல அடிக்கிற மாதிரி தான் வந்திருக்கும். அந்த படங்கள் சார்ந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ரொம்ப நல்லது தான். அடுத்து பாருங்கள் இந்த 7 எல்லாமே 7 டாப்பிக்குள்ளே அடக்கியிருக்குன்னா இலக்கணத்தை பாருங்கள். ஏன் சார் இலக்கணம் அவ்வளோ இருக்குது, நீங்கள் என்ன சார் 7 டாப்பிக்னா கண்டிப்பான முறையில் சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவு இப்போ ரொம்ப 10 நிமிஷத்துக்கு மேலே பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஒரு விஷயந்தான். ஏன்னா நல்லா எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்கிறேன். சந்திப்பில் இந்த 7 டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா தமிழில் நீங்கள் எங்கனக்குள்ளே நீங்கள் அதாவது தமிழில் 100 கொஸ்டின் வச்சுக்கோங்கவேன், 100 கொஸ்டினில் 85க்கு மேலே எடுக்கிறது இந்த தடவை பெரிய சாதனையாக தான் இருக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, தெரிஞ்சு தப்பு பண்ணிடக்கூடாது, இந்த விஷயத்தை பார்க்காம போயிட்டோன்னு நினைக்கக்கூடாது. இப்போ தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ஒரு 5 கொஸ்டின் 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் வந்துடும். ஒரு சில கொஸ்டின் பார்க்காம போயிட்டோன்னு வச்சுக்கோங்கவேன், ஒரு 7 கொஸ்டின், அப்போ 15 கொஸ்டின் ஆயிடுச்சா. இப்படி தான் 85ல் வந்து நிற்குமே தவிர தெரியாது. இப்போ பிரித்தெழுத தப்பு பண்ண போகிறீங்களா, வினைமுற்று தப்பு பண்ண போகிறீங்களா, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அதில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே பத்தியிலிருந்து கேட்குறதா இருக்கட்டும், என்ன டாபிக் கேட்டாலும் அடிப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஆனால் பட் இந்த டாப்பிக்கு முறையான பயிற்சியும் சரி நல்லா படிச்சுட்டு போனால் மட்டும்தான் உங்களால் முடியும். சந்தி பிழையாக இருக்கட்டும், ஒருமைப்பன்மை பிழையாக இருக்கட்டும், நல்லா பார்த்துக்காங்க. அது அப்படி தான் இருக்கும். அங்கே போய் அந்த ஸ்பாட் மைண்டில் போய் நம்ம பண்ணிக்கலாம்னு நினச்சிடாதீங்க. மயங்கொலி பிழை, ஏன்னா ரா 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 நானா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்குக்கு பின்னாடியே அழகாக இருக்குது. அண்டு எக்ஸ்ட்ரா தகவலும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு முறை பார்த்து நான் கூட PDF ஷேர் பண்ணுறேன். அதை தெளிவாக நீங்கள் ஒரு முறை நல்லா படிச்சுருங்க. 1க்கு 3 முறை படிச்சுட்டு போயிருங்க. கேட்குறது சிம்பிளாக கேட்டால் பிரச்சனை இல்லை, ஒரு ட்விஸ்ட்டாக கேட்டால் அந்த ஒரு கொஸ்டின் கூட நம்ம விட்டுறக்கூடாது, 2 கொஸ்டினாக கேட்டால் கூட நம்ம விட்டுறக்கூடாது. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியில் அந்த நம்ம 42 மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. ஓரெழுத்து ஒரு மொழியில் அந்த பல மொழிகளும் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அதை எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். அப்போ இதுக்கு வந்து நம்ம நல்லா படிச்சுட்டு போனால் மட்டும்தான் அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த ஏரியாவை பார்த்துக்காங்க. அடுத்து பொருள் தருக, அதுக்கப்புறம் ஒரு பொருள் பல பொருள், இந்த ஏரியாலையும் நம்ம கவனமாக நல்லா படிச்சுட்டு போயிருக்கணும்.
அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியுமே தவிர குத்துமதிப்பாக அடிக்கவே முடியாது. ஊர் பெயர் மருவு வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு சில ஊர்கள் நமக்கு தெரியாது, ஒரு சில ஊர்களுக்கு நமக்கு தெரியாது. ஓல்டு கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க, கட்டாய தமிழ் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளவோ கேட்டிருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஏன் இதை கேட்டிங்கலாம் கேட்க முடியாது. ஸோ அந்த ஏரியா அதுக்கு ஒரு மரபு சொற்கள் சார்ந்தது, மரபு சார்ந்தது. அது ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா பார்த்துட்டு போயிடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் அந்த ஆங்கில இணைச்சொற்கள் அதெல்லாம் வந்து நல்லா படிச்சுப்போம். இந்த 7 டாப்பிக்கில் படிக்க வேண்டிய கட்டாயமான டாபிக். இதை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. இதை மைண்டில் நல்லா வச்சுக்காங்க. அதனால தான் இந்த 7 ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். மிச்சம் நீங்கள் டாபிக் போய் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதாகவே இருக்கும். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல் நிறையாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பட் இந்த 7 டாபிக் மட்டும்தான் நீங்கள் கட்டாயம் நல்லா படிச்சுட்டு போகிற மாதிரி. இதை ஒரு முறை நல்லா பார்த்துக்காங்க. அடுத்தது தமிழ் இலக்கியத்தில் அந்த யூனிட் 7 இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 15 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இந்த 15க்கு 15 எடுக்கணும்னா இந்த 7 டாப்பிக்கை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சாரி, இந்த 6 டாப்பிக்கு. 7வது டாபிக் என்னென்னா அது ஜிகேல இருக்கும். சங்காலம் முதல் இக்கால வரைன்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ அதுக்காக தமிழில். ஸோ அப்போ திருக்குறளாக இருக்கட்டும், அறநூல்களாக இருக்கட்டும், தமிழின் தொன்மை, தமிழ் பணி, தமிழ் தொண்டு, அங்கே ஆசிரியர்கள் பேர் கொடுத்துருப்பாங்க. தமிழ் சான்றோர்னு கொடுத்துருங்கன்னா அங்கே ஜி போப்பு யாராருன்னு சொல்லி அங்கே ஆசிரியர் பேர்களே கொடுத்துருப்பாங்க. அடுத்து லாஸ்ட்டில் தமிழ் சான்றோர்களில் 20 பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த 20 பேர்லாம் அப்படியே எங்கே வருங்க ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். புரியுது உங்களுக்கு? வேறு எதுவுமே யோசிக்க வேணாம். இந்த யூனிட்டை கொஞ்சம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா 15க்கு 15 எடுப்பீங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இலக்கணத்தில் அங்கிட்டு ஒரு 5 இங்கிட்டு ஒரு 5 விட்டுட்டோம் வச்சுக்காங்க, 10 கொஸ்டின் போயிடும். அப்போ 90க்கு வந்துடுவோம். ஸோ அப்போ நம்ம அசால்ட்டாக இருக்கவே கூடாது. ஸோ அதற்காக தான் சொல்கிறேன், இதில் ரொம்ப கவனம் செலுத்திடணும். ஸோ எல்லாத்தையும் 7 பிரிச்சிருப்பேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, சயின்ஸை மட்டும் இதில் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா இந்த சூழ்நிலை நீங்கள் இந்த இருக்கிற ஏரியாவை நல்லா ஞாபகம் வச்சுட்டு போனாலே போதுமானது தான். ஜாகிரஃபி 5 கொஸ்டின் தான், 5 கொஸ்டின் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. 7 பாடம் தான் இருக்குது. இந்த 7 பாடத்தை நல்லா படிச்சுக்கிட்டுனா மெயினாக வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி நம்ம நல்லா படித்தே ஆகணும். அதை தாண்டி இந்த 5 பாடம் இருக்குது பாருங்கள், இந்த 5 பாடம் ஒரு பொக்கிஷமானது. ஃபஸ்ட்டு 2 பாடம் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப ஹெவியாக படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த 3 பாடம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஸோ அப்படிங்கிற போது இதில் 5 வினா அப்படியே எடுக்கணும்னா இந்த 7 பாடம் நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா, மெயினாக 5 பாடம் ஜாகிரஃபியில் மெயினாக 5 பாடம் படிச்சுட்டு போனீங்கன்னா அப்படியே 5 வினா அழகாக எடுப்பீங்க. புரியுது உங்களுக்கு? சார் ஆல்ரெடி படிச்சுட்டோம் சார், இப்போ ஃபைனலாக என்ன சார் சொல்ல வரீங்க? ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, செக்லிஸ்ட் மாதிரி இதை வச்சுக்காங்க, செக் பண்ணிக்காங்க. ஒன்ஸ் நம்ம ஒழுங்காக படிச்சிட்டோமா. இப்போ இந்த 5 பாடத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பாடத்தை ஸ்ட்ராங்காக படிச்சிருப்பீங்க. எப்பயுமே ஸ்டார்டிங்கில் இருக்கிற பாடம் பயங்கர ஸ்ட்ராங்காக படிச்சிருப்பீங்க, ஃபினிஷிங்கில் இருக்கிற பாடம் லைட்டாக படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் ஃபினிஷிங்கில் போய் நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கிக்காங்க. ஸோ இவ்வளோ லிஸ்ட்டும் எடுத்து கொடுத்துருக்கு. ஒரே காரணம்னா இந்த 30 நாள் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த 7ங்கிற நம்பர் நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த 7 பாடம், இதில் 7 பாடம், அதில் 7 பாடம், எல்லாத்துலேயும் 7 ரொம்ப முக்கியமானது இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டோமா படிச்சுட்டோமான்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்காங்க. டெஃபினெட்லி நல்லா கேட்டுக்காங்க. இந்த 30 நாள் உங்களுக்கு இந்த கோல்டன் ரூல்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். இந்த 30 நாளை சரியாக பயன்படுத்துங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன நான் ஃபுல் சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிற போது உங்கள் கண்ணு முன்னாடியே சக்ஸஸ் இருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடியே கண்டிப்பாக உங்கள் சக்ஸஸ் இருக்கும். ஸோ கவலைப்படாமல் இருங்க. எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஐஎன்எம்மில் அதே மாதிரி ஐஎன்எம் பாருங்கள், ஐஎன்எம்மில் 19ஆம் நூற்றாண்டு இருக்குல்ல, +1 படிக்கிறது எக்ஸ்ட்ரா தான். மெயினாக 10th தான். அது காலனித்துக்கு எதிரானது, காந்திய காலகட்டம், இதெல்லாம் 10th இந்த 3 பாடம் ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 வினா வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்கவே. இந்த 7 பாடத்துலேருந்து தான் வரும் மேக்ஸிமம். இதில் இன்னொரு பாடம் முதல் உலக போர்னு ஒரு பாடம் இருக்கும், அதில் வைக்கல, அவ்வளோதான் 7ங்கிறனால. ஸோ இதான ரொம்ப முக்கியமான பாடம். இங்கே இருக்கிறது மட்டும்தான் இங்கேயும் இருக்கும். ஒன்றும் பெருசு. இப்போ காந்தி இங்கே இருக்காருன்னா இதே தான் இங்கே இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக தகவல் இருக்கும் +2ல். இந்த 7 பாடத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஐஎன்எம்மில் 6 வினா அடிச்சிடலாம். புரியுது உங்களுக்கு? ஸோ உங்களுடைய நம்பிக்கைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணி அந்த கல்வெட்டு முன்னாடி போய் நிற்பீங்க ஒரு நாள். இதை மறந்துடாதீங்க. உங்களுடைய சக்ஸஸ் தான் நிறையா பேருக்கு வழிகாட்டி. உங்கள் ஊரில் நீங்கள் பாஸ் பண்ணி காமிக்கிறது தான் மற்றவங்களுக்கு வழிகாட்டி. இப்போதைக்கு யார்ட்டையுமே நீங்கள் பேச வேணாம். எதாக இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசுன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போதைக்கு யார்ட்டையும் பேச வேணாம். எந்த ஒரு மன கஷ்டமும் உங்களுக்கு வர வேண்டியதில்லை. மனசுக்குள்ளே இருக்கிற 1000 குப்பையில் தூக்கி வெளியே போட்டுருங்க. ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் படித்து முன்னேறதான் உங்களை பார்த்து தான் வழிகாட்டியாக உங்கள் ஊரில் நிறையா பேர் வந்து உங்களை பார்த்து நிறையா பேர் படிக்க போகிறாங்க, பாஸ் ஆக போகிறாங்க. நீங்கள் ஒரு விஓ ஆனால் தான் உங்கள் தெருக்கில் இன்னும் 10 விஓ. நீங்கள் தான் விதை. உங்கள் விதை தான், நீங்கள் போடுற விதை தான் உங்கள் ஊரில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாகும். உங்கள் தெருவோ, உங்கள் ஊரோ, உங்கள் மாவட்டமோ என்ன வேணால் எடுத்துக்காங்க.
உங்கள் குடும்பமோ உங்கள் பெரிய சொந்த பந்தத்தில் நீங்கள் ஒரு ஆள் போகிறது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி உங்களை பார்த்து நிறைய பேர் உங்கள் கூட வருவாங்க. ஸோ ஆரம்பத்தில் இது ஒரு பெரிய ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச் தான். புரியுது உங்களுக்கு? ஸோ தைரியமாக படிங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் நிறையா பேருக்கு நல்லது செய்ய வேண்டியது இருக்குது. உங்களுக்கான சீட்டு அந்த இடத்துல வந்து இருக்குது. நிறையா பேருக்கு நல்லது செய்ய வேண்டியது இருக்குது. 100க்கு 10% எங்கேயாவது தப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அரசு துறைகளில். ஆனால் 90% பேர் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்க முடியும். உங்களை மாதிரி நல்லா நேர்மையாக படித்தவங்க உள்ளே போனால் மட்டும்தான். அதை மைண்டில் வச்சுக்காங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.